12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 6.3 வினாயன் 4. 3 வெக்டார் ஏபிசி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ஏ கிராஸ் பி கிராஸ் சி, இன்னொன்று ஏ கிராஸ் பி கிராஸ் சி சீக்குவல் டு ஏ டாட் சி பி எக்ஸட்ரா அப்படின்னு கொடுத்து சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. முதல்ல நம்ம என்ன செய்யறோம், ஏபிசி எடுத்து எழுதி ஏ வெக்டார் சீக்குவல் டு இதெல்லாம் முதல்ல எடுத்து எழுதிப்போம். சப்டிவிஷன் 1ல் முதல்ல ஏ கிராஸ் பி, சப்டிவிஷன் 1 வந்து ஏ கிராஸ் பி கிராஸ் சி சீக்குவல் டு ஏ டாட் சி இன்ட்டு பி, பி டாட் சி இன்ட்டு ஏ. இதுதான் கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முதல்ல எல்ஹெச்எஸில் ஏ கிராஸ் பி முதல்ல கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி சீக்குவல் டு ஏ கிராஸ் பி அப்படின்னா கிராஸ்னால் வெக்டார் பெருக்கம், குறுக்கு பெருக்கம். வெக்டார் அப்படின்னாலே அணிக்கோவை வடிவத்தில் தான் எழுதணும். அணிக்கோவை வடிவங்கிறது ஐஜேகே. ஏயோட வரிசை ஏங்கிறதுல என்னென்ன இருக்குது, அந்த குணகத்தை மட்டும் எடுத்து எழுதணும். ஐக்கு 2, ஜேக்கு 3, கேக்கு -1 ஏ. அடுத்தது பி. பியில் என்ன இருக்குன்னு பாருங்கள். பியில் அதே போல் 3, 5, 2. இதை எழுதிட்டு இதனுடைய மதிப்பை கண்டுபிடிக்கணும். மதிப்பு நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். முதல்ல ஐயை எடுத்துப்போம். ஐயை எடுத்துக்கிட்டோம்னா ஐ இருக்கிற நிரல், ஐ இருக்கிற நிறை விட்டுட்டு மீதி இந்த 4 உறுப்பு இருக்கும். இதை குறுக்க பெருக்கணும். 2 3 6, 5 இன்ட்டு -1 -5. ஆனால் இந்த பக்கம் பெருக்கும்போது ஒரு மைனஸ் ஃபார்முலா படி வரும். அதனால் -5ங்கிறது என்னென்னு ஆகிடும்னா +5ன்னு ஆகிடும். முதல் உறுப்பு முடிஞ்சுது. அடுத்தது ஜே, குறியை மாற்றி எடுத்துக்கணும். ஜே எடுத்துக்கிட்டோம்னா ஜே இருக்கிற நிரல், ஜே இருக்கிற நிறையை விட்டுட்டோம்னா இந்த 2 மதிப்பு, இந்த 2 மதிப்பு இருக்கும். குறுக்க பெருக்குனா 4 -3. இதுலேயும் அதே போல் இந்த பக்கம் பெருக்கிறப்ப 4, 3 இன்ட்டு -1 பெருக்கும்போது ஒரு மைனஸ் நம்ம ஃபார்முலா அப்படி சேர்க்கணும். அப்போ -3ங்கிறது என்ன ஆகிடுது, +3ன்னு ஆகிடுது. கடைசியாக இருக்கிறது கே. அந்த கேயை வெளியில் எடுத்தோம்னா கே இருக்கக்கூடிய நிரல், கே இருக்கிற நிறை போயிட்டுனா மீதி இந்த 4 இருக்கும். இதை குறுக்க பெருக்குனா என்ன வரும், I2 10, 3 9, அதாவது 10 - 9. 6 5 11, 11I -4 3 7, 7J. இங்கே 10ல் 9 போயிடுச்சுன்னா மிச்சம் 1 இருக்கும். 1 இன்ட்டு கே, கே தான். மேலே அந்த கேப்பு போட்டுக்கிறோம். ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எல்ஹெச்எஸ் ஏ கிராஸ் பி இன்ட்டு சி ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். இப்போ ஏ கிராஸ் பிங்கிறது ஒரு மதிப்பு, சிங்கிறது ஒரு மதிப்பு, ரெண்டுத்துக்கும் வெக்டார் பெருக்கம் எடுக்கிறோம். மறுபடியும் அணிக்கோவை வடிவம் ஐ ஜே கே. ஏ கிராஸ் பி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல மதிப்பு வந்துருக்குல்ல, அதில் இருக்கக்கூடிய கெழுக்கள் மட்டும் ஐஜேகே. ஐயோட கெழு 11, ஜேக்கு பதிலாக -7, கேக்கு பக்கத்தில் 1 இருக்குது, ஒரு கே, அதனால் 1. அடுத்தது சி. சிங்கிறது கணக்கில் என்ன இருக்குது, -1 -2 3, -1 -2 +3. இதையும் அதே போல் மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். முதல்ல ஐயை வெளில எடுக்கிறோம். ஐயை எடுத்துட்டோம்னா ஐ இருக்கிற நிரல், ஐ இருக்கிற நிறை போயிடுது. குறுக்க பெருக்கணும்னா -21 7 21, -2 இன்ட்டு 1 -2 வரும். இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வர்றதுனால +2 ஆகிடும். அடுத்தது குறியை மாற்றி ஜே எடுத்துப்போம். ஜே இருக்கிற நிரல், ஜே இருக்கிற நிறை போயிடும். இந்த 2 மதிப்பு, இந்த 2 மதிப்பு, இதை ரெண்டுத்தையும் குறுக்க பெருக்குனா 3 11 33. இந்த பக்கம் பெருக்கிறப்போ -1ன்னு வரும். ஆனால் இந்த பக்கம் பெருக்கிறப்ப நமக்கு ஒரு மைனஸ் ஃபார்முலா படி வரும். அதனால் -1 இன்ட்டு 1 என்ன ஆகிடும்னா +1ன்னு ஆகிடும். கடைசியாக இருக்கிற கே ப்ளஸ் கே. கே இருக்கிற நிரல், கே இருக்கிற நிறை, இந்த 4 இருக்கும். குறுக்க பெருக்குனா -22. அப்புறம் இந்த பக்கம் பெருக்கிறப்போ -1 இன்ட்டு -7 +7 ஆகிடும். ஆனால் அந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா, அதனால் இது +7 வராது, -7ன்னு வரும். மொத்தத்தில் நமக்கு வர்றது -21ல் 2 போயிடுச்சுன்னா -19,
அத்தனை ஐ. 33 34 மைனஸ் 34 ஜே. கடைசியாக மைனஸ் 22 மைனஸ் 7 மைனஸ் 29 கேன்னு வரும். இது சமன்பாடு 1ன்னு வச்சு. சமன்பாடு 1. அடுத்தது இந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஆர்ஹெச்எஸில் எல்ஹெச்எஸ் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. ஈக்குவேஷன் 1. ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கும். ஆர்ஹெச்எஸில் இருக்குல்ல ஏ டாட் சி கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏ டாட் சியோட பிஎஃப் இருக்கணும். ஏ டாட் சியோட பிஎஃப் இருக்கணும். அடுத்தது பி டாட் சி கண்டுபிடிக்கணும். அப்புறம் பி டாட் சியோட ஏஎஃப் இருக்கணும். பி டாட் சி மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அதோட ஏஎஃப் இருக்கணும். முதல்ல ஏ டாட் சி. ஏங்கிறது கணக்கில் இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். ஏங்கிறது 2i 3j மைனஸ் கே டாட் சி. சிக்கு பதிலாக சி இருக்குது. மைனஸ் ஐ மைனஸ் 2j ப்ளஸ் 3k. ரெண்டுத்துக்கும் புள்ளி பெருக்கங்கிறதுனால ஐயோட கீழே மட்டும் பெருக்கினா போதும். 2 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2, 3 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 6, மைனஸ் 1 இன்ட்டு 3 மைனஸ் 3. அப்போ இது மூணுத்தையும் சுருக்கணும்னா மைனஸ் 3 மைனஸ் 6 மைனஸ் 9 மைனஸ் 9 மைனஸ் 2 மைனஸ் 11ன்னு வரும். இது ஏ டாட் சியோட மதிப்பு மைனஸ் 11. இந்த மைனஸ் 11 ஏ டாட் சிக்கு பதிலாக எழுதிக்கிட்டு பி இருக்கு இல்லையா, இன்ட்டு பி தானே கொடுத்துருக்காங்க. பிங்கிறது என்ன இருக்குது பாருங்கள், ஐ என்ன ஐ, பிங்கிறது 3i 5j ப்ளஸ் 2k. மைனஸ் 11னால் இந்த 3 உறுப்பை பெருக்குனா மைனஸ் 11 இன்ட்டு 3 மைனஸ் 33i, மைனஸ் 11 இன்ட்டு 5 மைனஸ் 55j. அதே போல் மைனஸ் 11 இன்ட்டு 2 மைனஸ் 22k. இது முடிஞ்சது. அடுத்தது பி டாட் சி. பி எடுத்து எழுதிப்போம். பி தோருக்கு 3i 5j 2k டாட் சி மைனஸ் 1i மைனஸ் 2j ப்ளஸ் 3k. ரெண்டுத்துக்கும் புள்ளி பெருக்கங்கிறதுனால ஐயோட கீழே மட்டும்தான் பெருக்கணும். இங்கே 3, இந்த இடத்துல 1. 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3. அதே போல் 5 இன்ட்டு மைனஸ் 2, 5 இன்ட்டு 2 10, மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 10. 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 6. மைனஸ் 10ல் 6 போயிடுச்சுன்னா மைனஸ் 4 இருக்கும். மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 7. பி டாட் சியோட மதிப்பு மைனஸ் 7. இப்போ நம்ம அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது பி டாட் சி இன்ட்டு ஏ. பி டாட் சிக்கு பதிலாக மைனஸ் 7ங்கிறத போட்டுக்கிறோம். இந்த மதிப்பு கண்டுபிடிச்சோம்ல, அதை போட்டுக்கிட்டு ஏக்கு பதிலாக ஏ என்ன இருக்குன்னு கணக்கில் பாருங்கள். ஏ தோ இருக்குது 2i 3j 2i ப்ளஸ் 3j மைனஸ் கே. இதை அப்படியே சாதாரணமாக பெருக்கிறோம். மைனஸ் 7ஆல் அதை பெருக்கினா மைனஸ் 14i மைனஸ் 7 இன்ட்டு 3 மைனஸ் 21j மைனஸ் 7 இன்ட்டு மைனஸு ப்ளஸ் 7k. கணக்குப்படி என்ன செய்யணும்னா, இந்த ஏ டாட் சி இன்ட்டு பி இருக்கு இல்லையா, அதை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதை பி டாட் சி இன்ட்டு ஏ தோ இருக்குது. இதுலேருந்து இதை கழிக்கணும். இந்த உறுப்புலேருந்து இந்த உறுப்பை கழித்து எழுதணும். மைனஸ் பண்ணி எழுதணும். ஏ டாட் சி இன்ட்டு பி தோ இருக்குது. மைனஸ் 33i மைனஸ் 55j மைனஸ் 22k. அடுத்தது பி டாட் சி இன்ட்டு ஏங்கிறது தோ இருக்குது, இங்கே இருக்குது. மைனஸ் 14i மைனஸ் 21j ப்ளஸ் 7k. என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும்.
இதை கழிக்கிறோம். கழிக்கும்போது கீழே இருக்கிற உறுப்புக்கு குறி மாறும். இது ப்ளஸ் ஆகும், இதுவும் ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகிடும். இது ப்ளஸ் ஆகிட்டுன்னா நம்ம ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ்னால் நம்ம கழிக்கணும். இதில் 33லேருந்து 14 கழித்தோம்னா 13ல் 4 போயிடுச்சுன்னா 9, மீதி இங்கே 2 இருக்கும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 மைனஸ் 19i. அடுத்தது இங்கே அதே போல் 5ல் 1 போயிடுச்சுன்னா 4, 5ல் 2 போயிடுச்சுன்னா 3, பெரிய நம்பர் மைனஸில் இருக்குது, இது ஜே. கடைசியாக இருக்கிறது இதுவும் மைனஸு இதுவும் மைனஸ், ரெண்டுமே மைனஸுங்கிறப்ப கூட்டிடணும். 2 7 9, இந்த 2 29 கே. இது சமன்பாடு 2. சமன்பாடு 1 சமன்பாடு 2 ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஆன்சர் இருக்கும். அதனால் ரெண்டும் சமம். 1 = 2 அப்படிங்கிறது சமம். இது ரெண்டும் சமங்கிறதுனால எல்ஹெச்எஸ் ரெண்டும் சமம். எல்ஹெச்எஸ் என்ன இருக்குது? A cross B cross C = இந்த மதிப்பு A dot C into B, B dot C into A என்பது சரிபார்க்கப்பட்டது. சப்டிவிஷன் 1 ஓவர். அடுத்தது சப்டிவிஷன் 2. சப்டிவிஷன் 2 A cross B cross C = இதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்ஹெச்எஸில் முதல்ல B cross C எடுத்துக்கிறோம். B cross C அப்படின்னா 2 வெக்டர்களோட குறுக்கு பெருக்கம். வெக்டார் பெருக்கம்னாலே நம்ம என்ன செய்யணும்? அணிக்கோவை வடிவம் I J K. இதுக்கப்புறம் பிக்கு பதிலாக என்ன இருக்குது? பியோட மதிப்பு என்ன இருக்கோ அதை எடுத்து எழுதணும். 3 5 2, 3 5 2. அப்புறம் சி, சிக்கு -1 -2 3. இதை விரிவு பண்ணுறோம். வழக்கப்படி ஐயை வெளில எடுத்துட்டோம்னா ஐ இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா மிச்சம் 4 உறுப்பு இருக்கும். குறுக்க பெருக்கிறோம். 3 5 -2 × 2 -4ன்னு வரும். ஆனால் இந்த பக்கம் பெருக்கும்போது ஒரு மைனஸ் வரும் ஃபார்முலா படி, அதனால் +4ன்னு ஆகிடும். அடுத்தது ஜே எடுத்துக்கிறோம். ரெண்டாவது உறுப்பு எடுக்கிறப்ப குறியை மாற்றி எழுதணும். +Jனா -J. ஜே இருக்கிற ஜே இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த 2 உறுப்பு இந்த 2 உறுப்பு இருக்கும். குறுக்க பெருக்குனா 9 - 2, 9 - 2. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா? அதனால் -2ங்கிறது +2 ஆகிடுது. கடைசியாக கே எடுத்துக்கிட்டோன்னா இந்த நிறை இந்த 4 உறுப்பை குறுக்க பெருக்கணும்னா -6 -5. இதில் இந்த பக்கம் பெருக்கும்போது -5ங்கிறது என்ன ஆகிடும்? ஒரு மைனஸ் ஃபார்முலா படி வர்றதுனால +5ன்னு ஆகிடுது. இதை சுருக்கணும்னா 15 4 19, 19i. அப்புறம் 9 2 11, 11j -11j. இங்கே -6ல் 5 போயிடுச்சுன்னா -1 வரும். அதனால் -k. B cross C முடிஞ்சுது. அப்புறம் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கிறோம். A cross B cross Cங்கிறத எடுத்துக்கிறோம். A cross B cross C இதை அப்படியே எடுத்துக்கிறோம். மறுபடியும் இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். 2 வெக்டார் பெருக்கம் அதே IJK. ஏக்கு பதிலாக ஏயோட மதிப்பு என்ன இருக்குது? 2 3 -1, 2 3 -1. B cross Cக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல 19 -11 -1. இதையும் அதே போல் விரிவு பண்ணுறோம். ஐயை எடுத்துக்கிறோம். இந்த நிறை போயிட்டுனா இதை குறுக்க பெருக்கணும்னா -3, இந்த பக்கம் பெருக்கிறப்ப 11 +11ன்னு வரும். ஆனால் இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும் இல்லையா? அதனால் -11. அடுத்தது ரெண்டாவது உறுப்பை குறியை மாற்றி எடுத்துக்கிறோம். +Jங்கிறது -J ஆகிடுது. இந்த நிறை இந்த 2 உறுப்பு இந்த 2 உறுப்பு இருக்குது. அப்படியே குறுக்க பெருக்குன்னா -2 -19. இதுலேயும் அதே போல் 19 1ஐயும் பெருக்கும்போது ஒரு மைனஸ் வரும் ஃபார்முலா அப்படி. அதனால் 19 × -1
-19 வராது, +19. கடைசியாக கேங்கிற உறுப்பை எடுத்துக்கிட்டோம்னா கே இருக்கிற நிரல், கே இருக்கிற நிறை, மீதி இந்த 4 உறுப்பு மட்டும் இருக்கும். இதை குறுக்க பெருக்கணும்னா -22 19 × 3 என்ன வரும் அப்படின்னா 19 3 57. ஆனால் இந்த பக்கம் பெருக்கும்போது ஒரு மைனஸ் வரும் ஃபார்முலா படி, அதனால் ப்ளஸ் வராது, -57. சுருக்கணும்னா -11 -3 -14i. 19ல் 2 போயிடுச்சுன்னா 7 17. 19ல் 2 போயிடுச்சுன்னா 17 வரும். 17 × -j -17j. கடைசியாக இருக்கிறது ரெண்டுமே மைனஸில் இருக்கிறதுனால கூட்டிக்கணும். 7 2 9, 5 2 7, அப்புறம் மைனஸில் இருக்கிறதுனால -79k. இதுக்கெல்லாம் இந்த கேப் போட்டு வச்சிங்க. -14 -17 -79. இது சமன்பாடு 3ன்னு வச்சுக்கும். ஏன்னா ஏற்கனவே 1 2 எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இது 3. அடுத்ததாக பார்க்கறது இந்த ஆர்ஹெச்எஸில் இருக்குல்ல, இது முதல்ல a.c கண்டுபிடிக்கிறோம். a.c முதல்ல, அப்புறம் a.c-யோட b-யை பெருக்கணும். a.c-யோட b-யை பெருக்கணும். அடுத்தது a.b. a.b கண்டுபிடிக்கிறோம். a.b-யோட c-யை பெருக்கிறோம். a.b-யோட c-யை பெருக்கிறோம். இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த ஆர்ஹெச்எஸ் இது அப்படியே a.c × b மைனஸ் a.b × c. இது கம்ப்ளீட்டாக அது இருக்கிறது. இங்கே வர்ற ஆன்சரும் இந்த இடத்துல இருக்கிற ஆன்சரும் ஒன்றா வரணும். சரி, முதல்ல a.c. ஏங்கிறது என்ன, அந்தந்த மதிப்பை மட்டும் எடுத்து எழுதிப்போம். ஏங்கிற வெக்டார் கணக்கில் கொடுத்துருக்கிறது 2i 3j -k டாட் சி. சிக்கு பதிலாக கணக்கில் இருக்கிறது -i -2j +3k. ரெண்டுத்துக்கும் புள்ளி பெருக்கங்கிறதுனால கெழுவை மட்டும் பெருக்கினா போதும். ஐக்கு பக்கத்தில் இருக்கிற நம்பர் 2 × -1 -2, 3 × -2 -6, -1 × 3 -3. இந்த -6 -3 -9 -2 -11 இதனுடைய கூடுதல். a.c-ங்கிறது -11. a.c-க்கு பதிலாக -11. b-ங்கிறதுக்கு பதிலாக கணக்கில் வெக்டார் கொடுத்துருக்காங்களே, b-ங்கிறது என்னென்னா 3i 5j 2k. அதை எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் -11ஆல் உள்ளார பெருக்கிறோம். -11 × 3 -33i -11 × 5 -55j -11 × 2 -22k. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது a.b. a.bனா a எழுதிக்கிறோம். 2i 3j -k டாட் b. bங்கிறது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, 3i 5j +2k. ரெண்டுத்துக்கும் என்ன செய்யணும்னா புள்ளி பெருக்கம், கெழுவை மட்டும் பெருக்கினா போதும். நம்பர் 2 × 3 6, 3 × 5 15, -1 × +2 -2. அப்போ 15 + 6 21. 21ல் -2 கழிச்சிட்டோம்னா 19. a.b-யோட மதிப்பு 19. அப்போ a.b அப்படிங்கிறதுக்கு பதிலாக 19ன்னு போட்டுக்கிட்டு c இருக்கு இல்லையா, சிக்கு பதிலாக கணக்கில் கொடுத்துருக்காங்களே அந்த மதிப்பை எழுதிக்கிறோம். -i -2j +3k = 19ஆல் ஐயை பெருக்கணும்னா -19i. 19ஆல் -2 பெருக்குனா -2 19 38j. 19 × 3 19 எவ்வளோ வரும் அப்படின்னா 57 வரும். அத்தனை k. கணக்கோட கடைசி லைன் a.c b அப்படிங்கிறது இது. a.b × c-ங்கிறது இது. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுறோம். இந்த உறுப்புலேருந்து இந்த உறுப்பை மைனஸ் பண்ணுறோம்.
எடுத்து எழுதிப்போம். -33i -55j -22k. அப்புறம் இங்கே என்ன இருக்குது? a டாட் b இன்ட்டு c இந்த மதிப்பு -19i -38j +57k. ரெண்டுத்தையும் என்ன செய்யணும்? ரெண்டுத்தையும் கழிக்க போகிறோம். ஏன்னா கணக்கில் மைனஸ் தானே பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் கழிக்கும்போது ரெண்டாவதாக இருக்கிறதோட குறி மாறும். மைனஸில் இருந்தால் ப்ளஸ் ஆகும், ப்ளஸில் இருந்தால் மைனஸ் ஆகும். ப்ளஸில் இருந்தால் மைனஸு, மைனஸில் இருந்தால் ப்ளஸ். இப்போ இது ப்ளஸ் ஆயிடுச்சு. 33லேருந்து 19 கழிக்கணும். 13ல் 9 போயிடுச்சுன்னா 4. இங்கே 2 இருக்கும். 2ல் 1 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால -14i. அப்புறம் இந்த இடத்துல இங்கேருந்து உனக்கு கடன் வாங்கினா 15. 15ல் 8 போயிடுச்சுன்னா 7. இங்கே கடன் வாங்கிட்டதுனால 4 இருக்கும். 4ல் 3 போயிடுச்சுன்னா 1. பெரிய நம்பர் மைனஸுங்கிறதுனால -17j. இதில் -57 -22 ரெண்டும் ஒரே குறியாக இருக்கிறதுனால கூட்ட வேண்டியதான். 2ம் 7ம் 9, 2ம் 5ம் 7, ரெண்டுமே மைனஸுங்கிறதுனால -k. இது சமன்பாடு 4. சமன்பாடு 3, இது சமன்பாடு 4. ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்கிறதுனால 3 = 4. தேர்ஃபோர் சரிபார்க்கப்பட்டது. அவ்வளோ. ஓகே.